نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم والعصر إن الإنسان لفي خسر. நண்பர்களே, மதரசா பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அலட்சியமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் தான். நேரத்தை ரொம்ப நாம் அலட்சியமாக கருதுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சத்தியம் என்று சொல்லி காட்டுறோம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? யார் காலத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அவங்க நஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல நேரத்தை பற்றி பேசும்போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை இருக்கு, அதை அல்லாஹ் ஃபர்தாக்கி இருக்கான், உங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் ஃபர்தாக்கி இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் நேரத்தை பற்றி. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் நேரத்தை பற்றி பேசுகிறான்னு பாருங்க. ஆனால் மதரசா மாணவர்கள் இருக்கிறதுலே அதிகமாக வீணாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நேரம் தான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர். அவங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது நண்பர்களே அவங்களுக்கு செய்தி வருது, நம்மளே மாதிரி வேற 20 வயசு மிஞ்சி போனால் 25 வயசு வரைக்கும் மதரசாவில் இருப்போம்ப்பா, அதுக்கப்புறம் யார் மாசால இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க அப்போவே அவங்களுக்கு மகன்கள்லாம் இருந்தாங்க, கல்யாணம் ஆயிருந்துச்சு. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வயசுலேயும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட மண்டிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ செய்தி வருது, இந்த மாதிரி அவங்களுடைய மகன் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நீங்களே அடக்கிடுங்க. ஏன், இவங்க வீடு இங்கே இருக்காது, அவங்க வெளியூர்களில் தான் படிப்பாங்க. இவங்க வீடு 5 நாள் 6 நாள் பயணம் செஞ்சு போயிட்டு அங்கே அடக்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர மாதிரி இருக்கும். அதனால அவங்க சொன்னாங்க, நீங்களே அடக்கிடுங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, நான் போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரக்கூடிய டைமில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஏதாவது புதுசாக அவர்கள் வாயிலிருந்து புது சட்டங்களோ புதிய இல்மோ அதை நான் கேட்காம போயிட்டா நான் நஷ்டவாளியாக போயிடுவேனே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மகனுடைய அடக்கத்துக்கே போனேன் அன்பர்களே. அப்படி இருக்கும்போது நாம் மதரசா மாணவர்கள் பார்க்குறோம், ரொம்ப அதிகமாக, நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நம்ம ரொம்ப அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நண்பர்களே. ஷாஃபி இமாம் யாரெல்லாம் உலகத்தில் மேன்மை அடைந்தார்களோ, யாரெல்லாம் உலகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போனாங்களோ, அவங்க காஃபிராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், போயிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு போனீங்க, இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க 2-3 காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் ஆனால் கன்ஃபார்மாக என்ன இருக்கும் நண்பர்களே, நான் நேரத்தை, எனக்கு கிடைச்ச நேரத்தை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற இது கன்ஃபார்மாக இருக்கும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹிப்து சூஃபியா, நான் பல சூஃபியாக்கள் கூட நண்பர்களாக இருந்திருக்கேன், நிறையா சூஃபியாக்கள் கூட நான் தொடர்பு நண்பராக பழகியிருக்கேன். அவங்க எல்லாமே சொன்ன லவ் இஸ்தஃபத்த மின்ஹும் இல்லா ஹர்ஃபைன் லம் இஸ்தஃபத்த மின்ஹும் இல்லா ஹர்ஃபைன். அவங்க எல்லாமே சொன்ன 2 ஹர்ஃபுகள், அதாவது இந்த இடத்துல 2 ஜும்லாக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல் வக்து கஸ்ஸைஃபி, நேரம் அப்படிங்கிறது ஒரு வாளை போல, இன் லம் தக்துஹு, அதை நீ வெட்டல அப்படின்னா அது உன்னைய வெட்டிடும் அப்படின்னு சொல்லி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. 2வது என்ன, உன்னுடைய நஃப்ஸை நீ அடக்கி அதை ஹக்கின் பக்கம் செலுத்தல அப்படின்னா அந்த நஃப்ஸ் உன்னை பாத்திலின் பக்கம் செலுத்திடும் அப்படின்னு. அப்போ இதை நம்ம எப்படி வைக்கலாம், உனக்கு நேரம் வீணடிக்கணும், இப்போ படுத்து தூங்கணும், இப்போ யார்ட்டையாவது பேசணும், சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு இருக்குன்னா நீ அப்போ அந்த நஃப்ஸை அந்த பாத்தில கட்டுப்படுத்திட்டு நீ ஹக்கின் பக்கம், நான் இப்போ இந்த கிதாப் பாஸ் ஆகணும், இதை நான் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ செலுத்தல
நீ அந்த நேரத்தை வகுக்கலை அப்படின்னா இல்லம் நீ அதை வகுக்கலை, அதை வெட்டலை அப்படின்னா அது உன்னை வெட்டிடும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. ஆனா இப்ப ரொம்ப இதுவா இருக்கும். நேரத்துடைய 3 பண்புகள் இது ஒரு கிதாப்ல சொல்லி காட்டுறாங்க. ஒன்று, இன் மகா லா யஊது, அது போயிடுச்சுன்னா திரும்பி வராதுங்கிறீங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லு அன் யஅதி அஹதுக்குமுல் மௌத். உங்களுக்கு மௌத் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு பணங்கள்ல இருந்தும் செலவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. இப்போ மௌத்துங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய மௌத்து மட்டும் தான் குறிக்குமா? நம்மளுடைய லைஃப்ல பல ஸ்டேஜஸ் உடைய மௌத்தையும் குறிக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம மதரசா ஓதக்கூடிய ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நாம் என்ன செய்யணும்? நேரத்தை வீணடிச்சுட்டே இருக்கும். இது எப்போ நமக்கு தெரியும்? இந்த மதரசாவுடைய லைஃப் மௌத்தாகும் போது நமக்கு தெரியும். பட்டம் வாங்கி வெளியே போயிடுறோம். வெளியே போனதுக்கு அப்புறம் தெரியும், ஆஹா நாங்கள் மதரசாவுடைய இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல இப்போ பசங்க கூட சேராமல் தனியாக இருக்கும், அப்போ சேர்ந்துருக்கலாமே. அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் இங்கே செய்யலையோ அதோட ரிக்ரெட்ஸ் நமக்கு அந்த வாழ்க்கை முடிஞ்சு போனோம்னே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மின் கப்லி யஅதி அஹதுக்குமுல் மௌத், மௌத் வர்றதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய வக்துகளை எப்படிலாம் செலவு செய்ய முடியுமோ அப்படிலாம் செலவு செய்யணும். இரண்டாவது, அதோடைய மனிதனிடத்திலே இருப்பதிலே மிக சிறந்தது, என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குப்பா, இத்தனை சாக்லேட் இருக்குப்பா, இவ்வளோ காசு வச்சிருக்கேன், நீ எதெல்லாம் வச்சு நான் இந்த கார் வச்சிருக்கேன், இந்த பைக் வச்சிருக்கேன், நீ எதெல்லாம் வச்சு பெருமை அடிக்க முடியுமோ அதெல்லாம் விட மிக சிறந்தது என்ன அன்பர்களே? நேரம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்துடுது நண்பர்களே. மௌத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதன் சொல்றான், லவ் அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் இன்னும் ஒரு வினாடி, அஜலின் கரீப்னா பக்கத்துல இருக்கிற ஒரு காலத்துக்கு என்ன தள்ளி போனேன், இல்லை அசத்தக வாக்கும் மின சாலிஹீன், நான் சதகா செஞ்சு சாலிஹான மனிதனா ஆயிட்டு வந்துடுறனே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கெஞ்சுவான். அப்ப அல்லாஹ் கூட சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலன் யுஅخرல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு நஃப்ஸு உடைய நேரம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் ஒரு லா தஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா தஅখিরூன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு வினாடி முந்தவும் முந்தாது, பின்னவும் பின்னாது நண்பர்களே. அப்ப மௌத் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க நேரங்களை உங்களால செலவு செய்ய முடியாது நண்பர்களே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இருக்கிற நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும் நண்பர்களே. ரெண்டாவது, சரீஉல் இன்கிதா, மிக மிக வேகமா ஓடிடும் நண்பர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. எப்படிப்பா இருந்துச்சு இந்த நேரம் அப்படின்னு தூங்கி எந்திரிச்சோம். அது ஒரு பெரிய சம்பவம் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, ஒரு மதிய வேளை இல்லைன்னா ஒரு நைட்டு தூங்கியிருப்போம். மதியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குறோம், அந்த மாதிரி தூங்கியிருப்போம். இல்லை மிஞ்சி போனா ஒரு நைட்டு தூங்கியிருப்போங்க, அவ்வளவுதான் இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு நேரம் டக்குன்னு ஓடிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. நீங்க எவ்வளோ நேரத்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ நீங்க அதுக்கு அந்த நேரத்தை சேமிக்கிறதுக்காக வேண்டி, நேரத்தை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்றதுக்காக வேண்டி ஜிஹாத் செஞ்சிருந்தாலும், அப்பயும் உங்களுக்கு அந்த ரிக்ரெட் அச்சோ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த இது இருக்கதான் செய்யும். உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வருது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தன்னுடைய மரண படுக்கையில் இருந்தாங்க. அவங்க 1000 வருஷம் கிட்ட வாழ்ந்தாங்க. மரண படுக்கையில் இருக்காங்க. உயிரை வாங்கக்கூடிய மலக்கு வராங்க. வந்துட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, கம் இஷ்தயா நூஹ் அலைஹிஸ்ஸலாமே எப்படி வாழ்ந்தீர்கள், உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, தஹல்து பைத்தன், நான் ஒரு வீட்டில் நுழைஞ்சேன், லஹு பாபானி, அதுக்கு 2 கதவுகள் இருக்கு. இப்ப இந்த ரூமுக்கு இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கதவு அங்கே ஒரு கதவு, அந்த மாதிரி நான் ஒரு வீட்டுக்குள்ள நுழையினேன், 2 கதவு இருக்கு. ஒரு கதவு வழியா நான் உள்ள போயிட்டு இன்னொரு கதவு வழியா வெளியே வந்துடுறேன். அதுக்கு எவ்வளோ நான் ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் ஆகுமா? இந்த
கதவை திறந்து வெளியே வரணும்னா முன்னாடி ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறந்து அந்த சைடு வெளியே வரலாம். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நேரம் என்பது மிக வேகமாக ஓடக்கூடியது, போயிட்டா நமக்கு திரும்பி கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவலம் யஅம்மிருக்கும், நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கலையா, உங்களுடைய வயசை நான் நீட்டி வைக்கலையா நீங்க திக்ர் செய்வதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப நேரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நாம் இப்படி இருக்கோம், நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்றேன்னா அதுக்கு நான் என்ன காரணம், எதனால நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அதே கிதாப்ல வருது, அதமும் இதராகி கீமத்து ஜமன், நேரத்துடைய மதிப்பு தெரியாம இருக்கிறது. அதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசம், அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம், அப்படி என்ன நேரம் தானே அப்படின்னு அதோடைய மதிப்பு தெரியாம இருக்கிறது தான் நாம நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப நேரத்துல பேணுதலா இருந்தாங்க. ஒரு வழி ஒரு ஒரு தாட்டிகிட்ட ஒரு வழிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாரு, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசுங்களேன், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லி காட்டுறாங்க, அம்சிகி ஷம்ஸ ஹத்தா அக்ல உக்கல்லிமுக், உன்கிட்ட பேசுற வரைக்கும், நான் உன்கிட்ட பேசுறேன், பேச முடியாதுன்னு சொல்ல, உன்கிட்ட பேசுற வரைக்கும் இந்த சூரியன் அப்படி நிக்க சொல்றியா, டைம் போகாம அப்படி நிக்க சொல்றியா, நான் உன்கிட்ட பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவங்க நேரத்துல அந்த அளவுக்கு பேருதலா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அதமும் தஹ்தீதில் ஹதுஃப், ஒரு ஆம்பிஷன் இல்லாம இருக்கிறது, ஒரு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கிறது. உதாரணம், நாம வந்து பிரிச்சு வச்சுக்கணும், என்ன செய்யணும், இந்த வாரத்துக்குள்ள நான் இவ்வளவு முடிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள நான் இவ்வளவு முடிக்கணும், இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த கிதாபுகள் ஓதி இருக்கணும், இதை முத்தாலா செஞ்சிருக்கணும், இதுல நான் வந்து பக்காவா நான் எங்க எடுத்து கொடுத்தாலும் நான் இந்த பாடம் நடத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருக்கணும் இந்த அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு கோல் செட் பண்ணிருக்கணும். இத்தனை நிமிஷத்துக்குள்ள, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த நோட்டை எழுதி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன் வைக்கலன்னா என்ன ஆகும், டைம் வந்து இன்ஃபினிட் ஆயிடும். எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் நான் அது பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். அதனால என்ன ஆகுது, நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் பாருங்க. அப்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ரெண்டாவது காரணம் இது. மூணாவது காரணம் என்ன, அதமும் தஅதீம், வகுக்காமல் இருக்கிறது. கஸாலி இமாம் சொல்லி காட்டுறாங்க, வஜஅல் லிகுல்லி வக்தின் ஷுகுலன் வலிகுல்லி ஷுகுலின் வக்தா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கணும், ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸாலி இமாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் பார்க்கிறோம், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மறைந்த 1000 வருடங்கள் 800 வருடங்கள் 500 வருடங்கள் ஆன பின்பும் நாம் அவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு பெரிய காரணம், அவர்கள் நிறைய காரணங்கள் வைத்திருந்தார்கள். அதுல ஒரு பெரிய காரணம் என்ன நண்பர்களே, அவங்க நேரத்தை பேணி நடந்துக்கிட்டாங்க. அதுல கஸாலி இமாம் சொல்லி காட்டுறாங்க, வஜஅல் லிகுல்லி வக்தின் ஷுகுலன் வலிகுல்லி ஷுகுலின் வக்தா, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கணும். அப்ப என்ன, இப்ப எந்த அளவுக்கு ஆயிருக்கும் மக்கள், இப்ப மணி 7:30 இந்த இவரு எங்க இருப்பாரு, இந்த மனுஷர் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டா அவரா மணி 7:30 இப்ப நேரம் கரெக்டா குடிச்சிட்டு இருப்பாரு, இப்ப 8 மணி நாஷ்டா சாப்பிட்டு இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொட்டீனா மாத்தினோம். ஒரு விஷயம் நமக்கு ரொட்டீனா ஆக என்ன ஆகும், அதை நம்ம திருப்பி ஒரே நேரத்துல செய்ய என்ன ஆகும், அப்பதான் நமக்கு பழகும். இல்ல எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ நான் குளிப்பேன், எப்ப டைம் கிடைக்குதோ சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து நாட்கள் வந்து கலைந்து போயிடும், எப்படி டைம் போச்சுன்னே தெரியாதுங்களே, அந்த மாதிரி ஆயிடும். அப்ப நண்பர்களே, நேரத்தை வீணாக்காம இருக்கணும். ஆனா என்ன செய்யலாம், நேரத்தை வீணாக்கிட்டு நேரத்தை திட்டுறான். அது நேரம் இப்பயும் ஒரே மாதிரிதான் ஓடுது, நாளைக்கும் ஒரே மாதிரிதான், ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் தான். ஆனா என்ன சொல்றான், இன்னைக்கு நேரம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுச்சுங்க, என்னமோ நேரம் ஃபாஸ்டா ஓடுற மாதிரி அது மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு, மற்றவங்க மேல பழி போடுறது. முள்ளு குத்திடுச்சுங்க அப்படின்னு, முள்ளே தானா வந்து அவன் காலில் குத்துற மாதிரி, இவன் போய் முள்ளு சும்மா தான் கிடந்துச்சு, இவன் போய் என்ன பண்ணா முள்ளு மேல கால் வச்சுட்டு அவன் என்ன சொல்றான், முள்ளு குத்திடுச்சுங்க அப்படின்னு, முள்ளு இவனை குத்துறோண்டா இன்னைக்கு அப்படின்னு குத்த வந்த மாதிரி
அவன் சொல்றான் நண்பர்களே. அப்ப நேரம் இன்னைக்கு ஃபாஸ்டா ஓடிச்சுங்க. நேரம் ஃபாஸ்டா ஓடிச்சா? நேரம் ஃபாஸ்டா ஓடல, நேரம் ஸ்லோவா. அது அதோடைய ஸ்பீட்ல தான் ஓடிடு. நேரம் ரொம்ப ஸ்லோவா போகுது, டைமே போக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேரம் ஃபாஸ்டாகவும் போகல, ஸ்லோவாகவும் போகல, அது தன்னுடைய ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லி. அப்ப நாம் என்ன செய்யணும்? நேரத்துக்கு மேல படி போடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ஹதீஸ குதுசி அல்லாஹ்வே டைரக்டா சொல்ற மாதிரி யூதீனி இப்னு ஆதமுடைய மைந்தன் என்னை நோவினை செய்கிறான், யசுப்பு தஹர காலத்தை திட்டுகிறான், இன்னனி அனத்தஹர் ஆனா நான் தானே காலமா இருக்கேன், அந்த காலத்துடைய சூரத்திலையும் நான் தானே வந்திருக்கேன். அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி காலங்கிற ஒன்றே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? காலத்துடைய இது காலம் என்ற இதில் முத்தஜல்லியாய் அல்லாஹ் தான் இருக்காங்க. அப்போ இன்னனி அனத்தஹர் நான் தான் காலமாக இருக்கேன், என்னை திட்டுறான். ஏன்னா நாசமாக போகுது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, போகவே மாட்டேங்குது டைம் அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்படின்னு. அப்போ நாம் என்ன செய்யணும்? நேரத்தை வகுக்கணும் நண்பர்கள். யார் நேரத்தை வகுத்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்களோ அவங்க கன்ஃபார்மாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரும் இங்கே நான் என்னோட நேரத்தை 100% கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இங்கே கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ண பழகினோர்களே. அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.